இவரோட படங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எப்பவுமே கொஞ்சம் வித்தியாசமான கதைக்களங்களை வந்து செலக்ட் பண்ணுவாரு. தொடர்ந்து அவர் வந்து ஒரு கவனிக்கத்தக்க படங்களை வந்து கொடுத்திருக்காரு. அந்த நடிகர் வேற யாரும் இல்ல, நவீன் புலிஷெட்டி. ஆஹ் இவருடைய படங்கள்லாம் வந்து ஏதாவது ஒரு யூனிக்னஸ் வச்சுட்டே இருந்திருப்பாரு. ஸோ அந்த வகையில இந்த வாட்டி பொங்கலுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் படத்தோட வராரு அப்படின்னும் போது பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு இந்த படத்தின் மேல. இந்த படத்தின் பேர் வந்து பாத்தீங்கன்னா அனகனகா ఒక ராஜு, அதான் அனகனகா ఒక ரோஜுன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்திருக்கு. இந்த படம் வந்து அனகனகா ఒక ராஜு. ஸோ ராஜுன்றவர் வந்து ஒரு வாழ்ந்து கட்ட ஜமீன்தார் குடும்பம். அவங்க தாத்தா வந்து இருக்கிற சொத்தெல்லாம் வந்து ஸ்திரீ ரோலனா இருக்கிறதுனால அவர் வந்து அந்த சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துறாரு. இவர் வந்து கடங்காரன் சுத்திட்டு இருக்காரு. அந்த ஜமீன்தார்னு கெத்து மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக கூட ஒரு 4-5 நண்பர்கள் எல்லாத்தையும் வச்சு சும்மா ஜாலியா சுத்திட்டு இருக்காரு. வேலை செய்யறதுக்கு விருப்பம் இல்லாம ஒரு மாதிரி ஜாலியான ஒரு பர்சனா இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து எப்படியாவது நம்ம வந்து இந்த கடன்லாம் அடைச்சு நம்ம பெரிய ஆள் ஆகணும்னு ட்ரை பண்ணும்போது ஒரு பொண்ணை பார்க்குறவர், அந்த பொண்ணை பார்த்த உடனே அவர் வந்து அந்த பொண்ணு இடுப்புல இருக்க ஒட்டியானத்தை அடுத்து அவுத்து கொடுக்குற அளவுக்கான பணக்காரனா இருக்குது. அவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அந்த பொண்ணை பத்தி ஆகா ஓன்னு சொல்றாங்க. ஸோ எப்படியாவது இந்த பொண்ணை வந்து கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேர் சார்லதா. சார்லதா பேர்ல ஆபரேஷன் சார்லதா 1, 2, 3ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணை கரெக்ட் பண்ணி ஒரு வழியா வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கல்யாணம் பண்ணிக்கும் போது என்ன என்ன செக் வைப்பாங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா? எஸ், நீங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த பொண்ணு பெரிய டுபாக்கூர், அந்த குடும்பமே பெரிய டுபாக்கூர், அவங்களும் பெரிய கடன்ல இருக்காங்கன்னு தெரிய வருது. இதுதான் இன்டர்வல் பிளாக். ஸோ இதுக்கப்புறம் எப்படி அவர் வந்து இந்த கடன்ல இருந்து மீண்டாரா, இல்ல இந்த கல்யாணத்துக்கு எப்படி என்ன நடந்துச்சு, இதுதான் இந்த படத்துடைய கதை. ஸோ இந்த கதை ஆரம்பிக்கிற முதல் ஷாட்ல இருந்து லாஜிக்னா என்ன அப்படின்னு நீங்க கேள்வி கேட்கறீங்களா இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு இந்த படம் கிடையாது. நீங்க இந்த ஆட்டத்திலே கிடையாது. இந்த படத்துல இருந்து வெளியே போயிருங்க. சரி இல்லப்பா, நான் ஜாலியா ஒரு படம் பாக்குறேன், ஸ்கிரீன் பிரசன்ஸ்ல ரிச்னஸான ஒரு விஷுவல்ஸ்ல அழகான ஒரு ஹீரோயின், அப்பப்போ ஒரு பாட்டு டான்ஸ் இதெல்லாம் வந்துட்டு அங்கங்க பஞ்ச் லைன்ல இருந்து இன்பிட்வீன்ல ஒரு பஞ்ச் லைன் அடிக்கிறது மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் ஜாலியா படம் பார்ப்பேன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கான படம் தான் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா நவீன் போலிசெட்டி உண்மையாவே வந்து இந்த கேரக்டர் வந்து அவர் காமெடி கொஞ்சம் ஜாதி ரத்னாவில் வந்த மாதிரி, இதை விட இன்னும் கொஞ்சம் டயலாக் ஓரியன்டா அங்கங்க சின்ன சின்ன பஞ்ச் அடிச்சுக்கிட்டு அங்கங்க சின்ன சின்னதா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. பெரிய எக்ஸ்பிரசிவான ஒரு நடிப்பு கொடுக்காட்டாலும் இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி இதுல வந்து ஒரு நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்குன்னு தான் சொல்லணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா அவர் கூட நடிச்சிருக்க மீனாட்சி சௌத்ரி, சார்லதாவை நடிச்சிருக்காரு. அவங்க வந்து ஸ்கிரீன் பிரசன்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, டான்ஸ் நல்லா இருந்தாங்க. மற்றபடி அவங்களுக்கு நடிக்கிறதுக்கோ இல்ல பெருசா அவங்களுடைய திறமையை காட்டுறதுக்கோ இந்த படத்துல வேற எதுவும் வேலை இல்லை. ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா அவங்க ஸ்கிரீன் பிரசன்ஸ் நல்லா இருக்கு. யுவராஜோட கேமரா ஒர்க் ரொம்ப நல்லா இருக்கு. மைக்கேல் ஜே மேயருடைய மியூசிக் வந்து நல்லா இருக்கான்னு கேட்டீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல, நல்லா இருக்குன்னு சொல்ல முடியல. ஆனா அந்த மியூசிக் நம்மளுக்கு தொந்தரவு படுத்தலன்றதுனால நம்ம வந்து அதை மன்னிச்சு விட்டுருலாம். ஸோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ரமேஷ் ராவ் நடிச்சிருக்காரு. ஆஸ் யூஷுவல் நீங்க தெலுங்கு படத்துல இருக்கிற நிறைய காமெடியன்ஸ், புதிய காமெடியன்ஸ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. நிறைய டைலாக் பேசுறாங்க, நிறைய லாஜிக் இல்லாத விஷயங்கள்லாம் நடந்தது. குறிப்பா வில்லன் வந்து ரொம்ப புவரா இருக்கிறதுன்றதுனால அந்த பெரிய அளவுக்கு எடுப்படல. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா வந்து ஒரு லோக்கல் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல வின் பண்ற மேட்டரை வச்சுட்டு பின்னாடி அதனால பணக்காரன் எல்லாம் சொல்லிட்டு கடைசி ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு எமோஷனலான ஒரு மேட்டர் வச்சிருக்காங்க. சோ அது எல்லாம் சொல்றேன். இந்த படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல பார்க்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாம ஜாலியா ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சு பாத்தீங்கன்னா போய் பார்க்கலாம். அது என்னை பொறுத்த வரைக்கும் இது மிகப்பெரிய ஜாலியான படம்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. இது ஒரு ஆவரேஜான ஒரு காமெடி படம். இந்த பொங்கலுக்கு ஃபேமிலியோட போறதுக்கான ஒரு படம்னு சொல்லலாம். மற்றபடி அடுத்த விமர்சனம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.